இப்போ தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஒரே சீன் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண சொன்னால் தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களோட கருத்து என்ன? அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலாக நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறனால தான் நம்மளை கூப்பிட்டு இந்த லெவலில் உட்கார வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவங்களெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் சார். நம்மளுக்கு ஆடிஷனே தேவையில்ல, ஆக்டிங் வீடியோவே ஏகப்பட்டது போட்டோம் நம்ம. அப்போ இதுக்கு ஒரு செட் ஆவார்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்றாங்க. அங்கே உட்காந்து லேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களே டென்ஷன் ஆயிடுவாங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு வாய்ப்புகள் வராது. அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்றதுக்கு காரணம் மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு, நடிப்பு, அந்த நேச்சுரலான ஆக்டிங்கு, கூச்சமில்லாத நடிப்பு. சார், ஆதித்யா டிவி சேனலில் மகா நடிகின்ற ப்ரோக்ராமே நான் தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு எப்படிப்பட்ட தலைப்பு அமையுதுன்னு பாருங்கள். ஆங்கர் ஆகிருக்கோம். அதுதான் உங்களோட வருத்தமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அதுவுமே மக்கள் தீர்ப்பு. மக்கள்கிட்ட போய் அவங்க கொடுக்குற படங்களோட சீன்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஓகேங்களா? அந்த அந்த சீன்ஸ் எல்லாமே சன் பிக்சர்ஸோட படங்களை பார்த்து மக்கள்கிட்ட உடனே, அதாவது அவங்க கொடுக்குற சீன் வந்து முன்னாடிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஸ்பாட்டில் தான் அனுப்புவாங்க. அதை பார்த்து உடனே நான் அடிச்சு காட்டுறேன். அது அப்படியே மக்கள்கிட்ட டக்குன்னு ரீச் ஆயிடுது. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு காரணம் நடிப்பு திறமை தான். இப்போ நீங்கள் என்னன்னா, இதுவும் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏஸ் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சாரோட படத்தில் நடிச்சிருக்கீங்க. அப்போது அந்த படம் பார்த்துட்டு வெளியே ரிவ்யூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரோகிணி தேட்டர் வெளியிலன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து என்னென்னா, ஏஸ் படத்தில் நான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல், ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்கேன். விக்ரம் படத்தில் சூர்யா சார் ரோலெக்ஸ் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு கேமியோ வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு உங்களோட ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப செம்மையாக வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடில் வந்து என்னன்னா, இங்கே என்ன இவர் பண்ணிட்டாரு, இவர் இன்ஸ்டாவில் பண்ணிட்டு இருந்த அதே வாட்டர்மெலன் சீன் தான் எங்கேயோ பண்ணியிருக்காங்க, இதுக்கே வந்து ரோலெக்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ட்ரி அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி சார். இப்போ வந்து சார் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமா உலகத்தில் மக்கள் செல்வன் பேர் எடுத்து டாப் 5 ஆக்டரில் இருக்கார். பெரிய ஆக்டரு. அவர் கோல்டு கண்ணன்ற பேர் எனக்கு வரணும்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேங்களா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ரோலெக்ஸ் என்ட்ரி மாதிரி பெரிய என்ட்ரி தான். விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு டாப் ஹீரோ, மக்களின் செல்வன், ரொம்ப ஒரு நல்ல குணம் சார். யாராக இருந்தாலுமே லேட்டஸ்ட்டாக எனக்கு விஜய் சேதுபதி சாரை ரொம்ப பிடிச்சது காரணம், கிங் காங் சார் வந்து பத்திரிக்கை வச்சிருக்காரு. டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு, அவர் நீல் டவுன் போட்டு இன்விடேஷனை ரிசீவ் பண்ணார். ஸோ அவரோட படத்தில் அவரோட போல்டு கண்ணன்ற கேரக்டர் நான் வாங்கினா எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை. ஸோ அது கண்டிப்பாக பயங்கரமான மாஸ் என்ட்ரி தான். தமிழ் சினிமா உலகம் நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு ஒருத்தர் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ரூமுக்கு போங்கன்னு போலீஸ் அமுச்சு விட்ருக்காங்க. போலீஸ் அமுச்சு விட்ட உடனே உனக்கு தைரியம் இருந்தானே இல்லை, டக்குன்னு போலீஸ் வந்து அதில் போலீஸாக நடிச்சிருக்காரு ஓமரியா டேனியன்னா. அவர் ரொம்ப சீனியர் ஆக்டரு. அவர் நான் நடிச்சதை ஃபஸ்ட்டு டக்குன்னு அந்த ஜெர்க்கு வந்து நேச்சர், டக்குன்னு ஜெர்க்காய்க்கு ஒரு கன்னை தூக்குவார். அதை நேச்சர் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிக்கிடுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா